செந்தில் பாலாஜி வந்து விடுதலையாக இருக்காரு. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இது என்ன பாரு, தியாகம் செஞ்ச ஜெயிலுக்கு போன, ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போனார். நூற்றுக்கணக்கான பெயில்கள் தாண்டி இன்றைக்கி தான் ஒரு விடுதலை கிடச்சிருக்கு. இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தப்பு செஞ்சவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி உப்பு தெரிஞ்சால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்கார், ஜெயில் தண்டனை போட்டு அனுபவிச்சிருக்காங்க. அது இவ்வளோ நாள் தள்ளி இன்றைக்கி பெயிலில் வந்திருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறது, அது அரசாங்கத்தை இன்றைக்கி அவங்க அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது. மீண்டும் கொடுத்தாங்கன்னா திமுக வந்து கொள்ளையர் கையில் திரும்பியும் சாவியை கொடுக்குற மாதிரி தான். அவங்க அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் இருக்குன்னு தான் அர்த்தம். அதை கொடுக்காம தவிர்க்கணும். இதுதான் நாங்கள் சொல்லுவோம். சுமார் 470 நாட்கள் சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த முன்னாள் அமைச்சருக்காக கரூரில் வெடிக்கப்பட்ட பட்டாசுகள். இனிப்புகளை வழங்கியும் கோஷங்களை எழுப்பியும் மகிழ்ச்சியை தெரிவித்த திமுகவினர். எங்க அண்ணன் வெளியில வந்துட்டாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு துள்ளி குதித்த தொண்டர்கள். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் போது வேலை வாங்கி தரதா பண மோசடிகளில் ஈடுபட்டதா அமலாக்கத்துறையினரால கைது செய்யப்பட்டு கடந்த 470 நாட்களா சிறையில் இருந்திருக்காங்க. கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துல பல முறை அவர் நிபந்தனை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டதுல இன்னைக்கு தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கான். அதை தொடர்ந்து கரூர் மாவட்டம் முழுக்க திமுகவினர் பட்டாசுகளை வெடிச்சும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகத்தோட கொண்டாடிட்டு வர நிலையில கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில சுமார் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் பட்டாசுகளை வெடிச்சு இனிப்புகள் வழங்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி ஆகியோரை வாழ்த்தியும் வாழ்த்து